மனோதிடம் அதிகமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். கடினமான உழைப்பாளிகள் அப்படின்லாம் இவங்க நிறைய இடத்துல பேர் வாங்கியிருப்பாங்க. சமூக சேவை செய்யறதுல இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சமூக சேவை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் நிகழப்போகுது. அது என்ன மாற்றம்? சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச கும்பராசி அன்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடிச்ச குணம் என்ன, பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தனாலும் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சனி பயிற்சி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நவ கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான். நீதிமான் உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த சனி பகவான் ஒவ்வொருவரோடு செய்யக்கூடிய அந்த கர்மவினைக்கேற்ப பலன்களை வாரி வழங்கக்கூடியவர். இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த பயிற்சியின் மூலிமா நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜென்ம ராசியாக எதுனா வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு சின்ன இடைஞ்சலையும், தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகளையும், பொருளாதாரத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தையும் கொடுத்துருந்துருப்பார். ஆனால் குருவோடைய ராசிக்கு மாறும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் மாறும். ஏன்னா பாதச்சனியாக சனீஸ்வர பகவான் வரும்போது கடைசி கட்டம் என்பதனால பணவரவு கொஞ்சம் இருக்கும். அதோட கூட கொஞ்சம் செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசணும். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது 7.5 ஆண்டு காலத்தில் இறுதி கட்டமாக இருக்கிறதுனால, பாதச்சனியாக இருக்கிறதுனால, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால அவரும் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமரும்போது 7.5 சனியோட கடைசி கட்டம் என்பதனால கடந்த காலத்தில் எதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ, எந்த பாடத்தை நிறைய கற்றுக்கிட்டீங்களோ அந்த பாடத்தை வைத்து பயணிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டுகளும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடத்தை கரெக்டாக எதெல்லாம் இடைஞ்சலாக இருக்குது, சரி இந்த இடைஞ்சல் வந்தால் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அந்த கடந்த காலத்தில் நீங்கள் 5 ஆண்டு காலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க, எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணிங்களோ அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பொறுமையை நிறைய கொடுத்துருப்பார். நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கடந்த 5 ஆண்டு காலமாக. அந்த கஷ்டங்கள் பார்க்கும்போது இந்த பாதச்சனி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 4, 8, 11 ஆகிய இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும். பேச்சில் நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்திடுவீங்க. அதனால் ஒரு சில உறவுகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறாமல் கொஞ்சம் தடையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வார்த்தையின் மூலியமாகவே இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தேவை அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வரும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அதே மாதிரி அமைதியை இழக்க வேண்டாம். எல்லா இடத்துலையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கணும். குறிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா வாக்குவாதம் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் சுபகாரியம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா விரைய செலவு அதிகமாக வரும். அதோட கூட இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுப விரயமாக உங்களால் மாற்றிக்க முடியும். அதனால் சுபகாரியம் செய்கிறது நல்லது. வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்க கட்டுங்க. அதே மாதிரி நிலம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு வருமானம் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக அதை கையில் வச்சுட்டு அதில் பண்ணலாம் இதில் பண்ணலாம் தொழில் இது பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இல்லாமல் டக்குன்னு அடுத்த விஷயத்தில் முதலீடு போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதிய சேமிப்பு தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அது பாதுகாப்பானதா அப்படிங்கிறத மட்டும் யோசித்து செயல்படணும். பங்குச்சந்தையில் முதலீடு போடுறேன் அப்படிங்கிறதுல ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு பங்குச்சந்தையில் போய் முதலீடு போடக்கூடாது. அது கரெக்டான பங்குச்சந்தை தானே, இதில் முதலீடு போட்டால் இரட்டிப்பாகுமா அப்படிங்கிறத யோசித்து
அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா பாதச்சனி காலம், அதனால் செலவுகள் டக்குன்னு ஆயிரும், ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை, பல் சம்பந்தமான பிரச்சனை, ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பாதச்சனி காலத்தில் இதெல்லாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. உறவினர்கிட்ட பணம் கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அறவே தவிர்க்கிறது நல்லது. உறவுகிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த உறவை ஒரு சில இடத்துல இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஏன்னா நீங்கள் கராராக கேட்பீங்க, ஆனால் அவங்க கராராக நடந்துக்க மாட்டாங்க. அதனால ஒரு சில உறவுகளை நீங்கள் விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உறவுங்கிட்ட வேண்டவே வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் ஈடுபடும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறக்கிறது நல்லது. எதுலேயுமே அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையாக இருங்க. அதே மாதிரி டக்குன்னு நான் ஒரு முதலீடு போடுங்க அப்படின்னு சொன்னேன், ஆனால் டக்குன்னு முதலீடு போடுறேன்னு எதுலேயோ ஒன்று போடக்கூடாது. யோசித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் முதலீடு போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும், நல்ல வருமானம் இருக்குது. வருமானத்துக்கு எந்த ஒரு பஞ்சமே இருக்காது. கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பணி செய்கிற இடத்துல கூட எந்த வித கருத்து வேறுபாடும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இது அவசரம் காட்டுவீங்க, உடனே எனக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அந்த அமைதியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வுக்காக முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இறுதியாக வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க, அது கொஞ்சம் தாமதமாகும். அதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கூட்டு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அந்த கணக்கு வழக்குகளை சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணி பார்த்துக்காங்க. இந்த கூட்டு வியாபாரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. லாபம் ஒரு பக்கம் கிடைத்தாலும் கூட மற்றவங்களால் ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கணக்கு வழக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. கடந்த காலத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சிங்க இல்லையா, அதெல்லாம் மாறி ஒரு சராசரி பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் சேராமல் இந்த காலகட்டத்தில் படிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த போராட்ட நிலை கொஞ்சம் மாறும். உங்களுக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. சக ஊழியர்கிட்ட பேசும்போது, சக கலைஞர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. சாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். மற்றவங்க விட்டுட்டு போனதை கூட நீங்கள் போய் தொடர்ந்து செய்வீங்க. நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்கும். மேடை பேச்சாளராக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். புதிய புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும். புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. ஓரளவுக்கு வருமானமும் சிறப்பாக இருக்குது. முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன இந்த காலகட்டத்தில் சக அன்பர்களால் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும். அவங்க நேருக்கு மரம் ஒன்று செய்வாங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் ஒரு எல் தீபம் போட்டு சிவபெருமானை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு அல்லது இயலாமை இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா இனிப்பு தானம் வழங்குங்க. உங்களால் முடிந்ததுன்னா சக்கரை பொங்கல் கூட, முடியல அப்படின்னா சக்கரை பொங்கல் கூட வைத்து எல்லாருக்கும் தானமாக வழங்கிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கிற அதிர்ஷ்டம் இரட்டிப்பாகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. வாழ்வியல் ரீதியாகவும் சரி, அதிக பேச்சாற்றலும் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா யோகா பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட மதித்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. பசுமாட்டுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா வெல்லம் தானமாக கொடுங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு அரிசி அல்லது வெல்லம் இந்த மாதிரி பொருள்களை தானமாக வழங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும். பசுவுக்கு வெல்லம் கொடுக்கறதன் மூலிமா குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகமாகும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள்.
நல்ல ஒரு சாதகமான பலன் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.